Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 9 differential equationsல exercise 9.3ல question number 16 வந்து பார்க்குறோம். Find the differential equation xy into dy by dx is equal to x plus 2 into y plus 2. Find the solution of the curve passing through the point 1, minus 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ differential equation வந்து கொடுத்துட்டாங்க. என்ன differential equation? xy into dy by dx is equal to x plus 2 into y plus 2. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த பாயிண்ட் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம சியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். ஸோ y dy வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த y ப்ளஸ் 2 வந்து கீழே வந்துடும். இங்கே x ப்ளஸ் 2 பை எக்ஸ் வரும், dx வந்து மேலே வந்துடும். அதாவது இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் நியூமரேட்டர் வந்துடும், அதே மாதிரி நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் டினாமினேட்டர் வந்துடும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ இன்டகிரல் y dy by y plus 2 equal to integral x plus 2 by x into dx. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 வந்து ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒய் பார்ட்டில் மட்டும். ஸோ அப்போ ஆட் பண்ணும் போது ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் 2 வந்துடும் பை ஒய் ப்ளஸ் 2 dy வந்துடும் ஈக்குவல் டு இன்டகிரல் இங்கே வந்து எக்ஸ் பை எக்ஸ் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 2 பை எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனேன்னா ஒய் ப்ளஸ் 2 ஒய் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மைனஸ் 2 by y plus 2 the whole thing into dy அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து இது கேன்சல் ஆகி 1 plus 2 by x the whole thing into dx அப்படின்னு வந்து வரும். இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வந்து y வந்துடும் மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்குது 2 log modulus of y plus 2 அப்படின்னு வந்து எனக்கு வரும் ஈக்குவல் டு இங்கே வந்து x plus 2 log x plus c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, curve passes through the point 1, minus 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. curve passes through the point 1, minus 1. So x is equal to 1 and y equal to minus 1. So substitute பண்ணுறோம். So minus 1 minus 2 log minus 1 plus 2 equal to x இருக்கிற இடத்துல 1 plus 2 log 1 plus c வந்து வரும். ஸோ மைனஸ் 1 இங்கே வந்து மைனஸ் 2 log 1 வந்துடும் ஈக்குவல் டு 1 plus 2 log 1 வரும் ப்ளஸ் சின்னு வந்து வரும். ஸோ மைனஸ் 1 இங்கே வந்து என்னது மைனஸ் 0 ஆகிடும், 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் சின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த 1 நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா மைனஸ் 1 வந்துடும் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் 2 வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சியோட பிளேஸில் நான் வந்து மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய் மைனஸ் 2 லாக் modulus of y plus 2 equal to x plus 2 log x minus 2 அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போது நான் வந்து இதை எப்படி எழுதுகிறேன், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இந்த ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துடும் ஈக்குவல் டு இங்கே வந்து 2 log modulus of y plus 2 வரும் ப்ளஸ் 2 log modulus of x வந்து இருக்குது. இங்கே வந்து this is of the form n log m equal to log m whole square, log m to the power n வந்து நம்ம எழுதலாம்.
ஸோ இப்போ அதே மாதிரியே நான் இங்கே மாற்றலாமா? அப்போ என்ன வரும் எனக்கு? y minus x plus 2 equal to log y plus 2 ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ் log x ஸ்கொயர்னு வந்துடும். நான் மாடியூலஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்கொயருக்குள்ளே இருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம ஏங்க மாடுலஸ் போட்டிருக்கோம்? லாக் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம், அதுக்காக தான் மாடுலஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கொயரில் வரதுனால கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வந்து இருக்க போகுது. அதனால வந்து நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? அகெயின் y மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இது வந்து log m ப்ளஸ் log n ஃபார்மில் இருக்குது, log m இன்ட்டு n. ஸோ அப்போ நான் எப்படி எழுதணும்? log y plus 2 whole square into x square அப்படின்னு வந்து நான் எழுதுவேன். The whole thing in log. So இதான் வந்து answer y minus x plus 2 is equal to log of y plus 2 whole square into x square. இதான் வந்து final answer for 16th question. Next வந்து நம்ம 17th question பார்க்கலாம். Find the equation of the curve passing through the point 0, minus 2, given that at any point x, y on the curve, the product of the slope of its tangent and y coordinate of the point is equal to the x coordinate of that point அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சம் வந்து எப்படி சால்வ் பண்ண, என்ன கேட்டிருக்காங்க? கர்வோட ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அந்த கர்வ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, minus 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட் எனி பாயிண்ட் எக்ஸ், ஒய் ஆன் த கர்வ், ஒரு கர்வ் இருக்குது, அந்த எனி பாயிண்ட் எக்ஸ், ஒய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The product of the slope of its tangent. Tangent அப்படின்றது the line that passes through the curve in the point of contact அப்படின்னு வந்து நம்ம இதை சொல்லுவோம். And the slope of the tangent அப்படின்றது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? It is dy by dx. இதுதான். And the y coordinate, the product of the slope of the tangent. Slope of the tangent வந்து dy by dx. So எதோட product? Slope of the tangent y coordinate. So y into dy by dx is equal to the x coordinate of the point. So is equal to x ன்னு வந்து எழுதுறோம். Rearrange பண்ணிக்கிறேன். y into dy equal to x into dx அப்படின்னு வந்து எழுதுறேன். Integration apply பண்ணிக்கிறேன். Integrating both sides பண்ண அப்படின்னா integral y dy equal to integral x dx அப்படின்னு வந்து வரும். ஸோ இன்டெக்ரல் அப்ளை பண்ண பிறகு y, இது வந்து x to the power n இன்டெக்ரேஷன் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து y to the power 1 இருக்குது, அப்போது 1 plus 1 by 1 plus 1 வரும். x to the power 1 plus 1 by 1 plus 1 plus c வந்து வரும். y square by 2 equal to x square by 2 plus c வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொல்லியிருக்காங்க? The equation of the curve passes through the point 0, minus 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ என்ன நம்ம வந்து பண்ணணும்? at x is equal to 0, y equal to minus 2 வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும் போது minus 2 whole square by 2 equal to 0 square by 2 plus c வந்து வரும். ஸோ it will be 4 by 2 equal to 0 plus c which is 2. ஸோ சியோட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு 2ன்னு வந்து கிடச்சிருக்கு. சி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கே வந்து 2 வந்துடும் எல்சிஎம்மா. ஸோ இங்கே வந்து 1 into 2. ஸோ அப்போ வந்து 4 வந்து நம்மளுக்கு வரும். 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு வந்து இருக்கும். ஸோ தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் இஸ் y ஸ்கொயர் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிற மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 18 வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட் எனி பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் ஆஃப் அ கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கர்வ் வந்து இருக்குது. ஸோ எனி பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் ஆன் த கர்வ். ஸோ இதுதான் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய். த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்து என்னது? ஸோ slope of the tangent is dy by dx இல்ல. so slope of the tangent is equal to dy by dx is twice the slope of the line segment அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எங்க லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட் என்னது -4, -3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுவோம்? ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் வந்து என்னன்னு எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் இஸ் ஃபார்முலா வந்து நம்ம இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். y2 minus y1 by x2 minus x1. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் ட்வைஸ் ஸ்லோப் ஆஃப் லைன் செக்மெண்ட். ஸோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் dy by dx இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ்னா 2 times ஆஃப் ஸ்லோப் ஆஃப் லைன் செக்மெண்ட் என்ன? y2 minus y1 by x2 minus x1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இது வந்து ஒன்று எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துப்போம்ல, இந்த எக்ஸ் கமா ஒய். இன்னொன்று வந்து -4, -3. ஸோ நான் வந்து இது -3 இங்கே இருக்குது. y2 வந்து என்னது -3ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ dy by dx இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் y2 வந்து என்னது? ஸோ x1, y1 வந்து x, yன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் x2, y2 வந்து -4, -3 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y2 வந்து -3 மைனஸ் y வந்துடும் பை -4 -xன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸ் சைனை வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன் காமனாக இந்த பார்ட்டில். ஸோ 2 அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் தனியாக கூட சால்வ் பண்ணிக்கலாம். -3 + y வந்துடும், -4 + xன்னு வந்து எனக்கு வந்துடும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். dy by dxன்னு வந்து எனக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ dy by dx is equal to 2 into y plus 3 by y plus x plus 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் இங்கே dy டேர்ம்ஸ்லாம் நான் ஒன்றா கொண்டு வரேன். ஸோ அப்போ dy by y plus 3 வந்துடும் ஈக்குவல் டு 2 into dx by x plus 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டகிரேட்டிங் அப்ளை பண்ண பிறகு இன்டகிரல் dy by y plus 3 ஈக்குவல் டு 2 இன்டகிரல் dx by x plus 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் y plus 3 வந்துடும் ஈக்குவல் டு 2 log மாடுலஸ் ஆஃப் x plus 4 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். சின்ஸ் இங்கே எல்லாமே லாகில் இருக்கிறதுனால நான் வந்து log c போட்டுக்கிறேன். ஸோ log மாடுலஸ் y plus 3 ஈக்குவல் டு 2 log மாடுலஸ் x plus 4 plus log c அப்படின்னு வந்து எனக்கு வரும். இங்கே வந்து log மாடுலஸ் y plus 3 ஈக்குவல் டு இது வந்து log 2 logன்னு இருக்கா, n log m. ஸோ log x plus 4 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் லாக் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இது ரெண்டும் ஒன்றா எழுதிக்கிறேன். ஸோ லாக் இங்கே வந்து மாடுலஸை எடுத்துகிட்டு நான் y plus 3 மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் சி அப்படின்னு வந்து எழுதுகிறேன். இது வந்து லாக் எம் மைனஸ் லாக் என் ஃபார்மில் இருக்குது. லாக் எம் பை என் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து லாக் y plus 3 by x plus 4 whole ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு log c. log வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ
அது லாக் ரிமூவ் ஆகிடும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து போத் சைட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பனன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லாகும் டு த பவர் ஈயும் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ y + 3 / x + 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் த கர்வ் பாசஸ் த்ரூ -2, 1. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஒய்யோட பிளேஸில் 1 அண்ட் எக்ஸோட பிளேஸில் -2. 1 + 3 / -2 + 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறேன். 4 இங்கே வந்து 2 வந்துடும் /2 ஸ்கொயர் விச் இஸ் 4 ஈக்குவல் டு சி. ஸோ அப்போ வந்து சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1 வந்து கிடைக்கும். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 + 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஒய்யோட பிளேஸில் 1 அண்ட் எக்ஸோட பிளேஸில் -2. சால்வ் பண்ணும்போது எனக்கு 4/4 கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு சி. வேல்யூ ஆஃப் சி நம்ம இப்போ ஈக்குவேஷனில் போட போகிறோம். ஸோ y + 3 / x + 4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து வரும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த curve is y + 3 is equal to x + 4 whole square. இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த curve. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 19th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க 19th கொஸ்டின்ல, வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் பலூன் பீயிங் இன்ஃப்ளேட்டட் சேஞ்சஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பலூன் என்ன கொடுத்துருக்காங்க, 4/3 πr³ தான் வந்து வால்யூம் ஆஃப் த பலூன். ஸோ வால்யூம் ஆஃப் த பலூனை வந்து நான் வீண் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால ஸ்பியரோட வால்யூமை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பலூன் பீயிங் இன்ஃப்ளேட்டட் சேஞ்சஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வால்யூம் சேஞ்சஸ் at a constant rate அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது dv/dt is equal to k அப்படின்னு வந்து அர்த்தம். இங்கே d/dt of v வந்து என்னது, 4/3 πr³ வந்து நம்மளுக்கு வரும் ஈக்குவல் டு கேன்னு வந்துடும். 4/3 பை வெளியில் எடுத்துடுறேன், r³ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r² வரும். dr/dt வந்து வரும் ஈக்குவல் டு கேன்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். எனக்கு 4πr² இருக்கும். dr/dtன்னு வந்து வரும் ஈக்குவல் டு கே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்ல, ஸோ 4πr² dr ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி அப்படின்னு வந்து வரும். வேரியபிள்ஸை அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இன்டகிரேட்டிங், ஸோ இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, 4 வந்து நான் 4ம் பையும் வெளியில் வந்துடும், r² dr வந்துடும் ஈக்குவல் டு கே இன்டகிரல் டிடி வந்து வரும். ஸோ அப்போது 4π இங்கே வந்து r³ வந்துடும், x to the power n இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி ப்ளஸ் சி அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, when t is equal to 0, r-ஓட வேல்யூ 3 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 4π3³/3 ஈக்குவல் டு கே. டி வந்து என்னது 0 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து வரும். 3யும் 3³ கேன்சல் ஆகிடும். 4π × 9 is equal to c. ஸோ 36π is equal to c வரும். c equal to 36π. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, when t is equal to 3, r வந்து என்னது 6 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 செகண்ட்ஸுக்கு அப்புறமா ரேடியஸ் வந்து 6 யூனிட்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சி வந்து என்னது 36πன்னு வந்து அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து when t is equal to 0, ரேடியஸ் வந்து என்னவாகுது 3 யூனிட்ஸ் இருக்குது. அதாவது இனிஷியலாக வந்து அந்த ஸ்பெரிக்கல் பலூனோட ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டைம் வந்து டி வந்து 0 அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ டி வந்து 0வாக இருக்குது அப்படின்னா ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ் இருக்குது.
ஸோ நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், 4πr³/3 இஸ் ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் சின்னு வந்து இருக்குது. கான்ஸ்டன்ட்லாம் ஒன்றா கொண்டு வந்துடுறேன். r³/3 இஸ் ஈக்குவல் டு KT/4π ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, டி வந்து 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு இங்கே ஃபுல்லாக 0 ஆகிடும், 0 ப்ளஸ் சின்னு ஆகிடும். ஆர் வந்து 3³/3ன்னு வந்துடும். ஸோ 3 இது வந்து ஸ்கொயர் ஆகிடும். இந்த 3யும் இந்த கியூபும் கேன்சல் ஆகி 3 ஸ்கொயர் விச் இஸ் 9 இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சி வந்து 9 கிடைச்சிருச்சா, அடுத்தது வந்து r³/3 இஸ் ஈக்குவல் டு KT/4π ப்ளஸ் சி அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சியோட பிளேஸில் நான் 9 வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தது ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ், அதாவது டைம் வந்து 3 செகண்ட்ஸாக இருந்தது போது ரேடியஸ் வந்து 6 யூனிட்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கே இங்கே வந்து கே இன்டூ, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 6³/3 வரும். கே இன்டூ டி வந்து 3/4π ப்ளஸ் 9 அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த 3யை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். 6³ இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ கே இன்டூ 3/4π ப்ளஸ் 9 வந்து இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6³ வந்து நம்மளுக்கு 216 ஈக்குவல் டு, இங்கே வந்து இது திஸ் இஸ் 9. ஸோ இங்கே 9k/4π வரும் ப்ளஸ் 27 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். 27 216 மைனஸ் 27 ஈக்குவல் டு 9 இன்டூ k/4π அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ k/4π அப்படியே வச்சுக்கலாம். 9 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ 216 மைனஸ் 27 189/9 இஸ் ஈக்குவல் டு k/4π அப்படின்னு வந்து வரும். நீங்கள் இந்த 4πயை இந்த பக்கம் வச்சே வந்து சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பையில் வந்து ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும். அதனால நான் 4π இந்த பக்கம் கொண்டு வந்து கான்ஸ்டன்ட்டோட வச்சு நான் பண்ணுறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தவிர நீங்கள் அந்த பக்கம் இருந்ததே ஏன் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ரீசன். ஏன்னா இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். சம்மு சிம்பிள் பண்ணுறதுக்காக நான் 4π இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். ஸோ 9 1 டைம், இது 9 2 டைம்ஸ் 21. ஸோ k/4π இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கொஷின்லனா, வென் டைம் டி இஸ் ஈக்குவல் வந்து டைம் வந்து டி இருந்துச்சு அப்படின்னா, when the time is t, ரேடியஸ் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நம்ம என்ன ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, டைம் வந்து டி செகண்ட்ஸாக இருந்ததுன்னா ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது நம்ம சால்வ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம், r³/3 இஸ் ஈக்குவல் டு KT/4π ப்ளஸ் சியை தான் வந்து நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், KT/4πக்கு எனக்கு 21 அப்படின்னு வந்து தெரியும், ப்ளஸ் சி வந்து எனக்கு 9 அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். r³/3 ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா. 21 ப்ளஸ் 9 வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 21, இது கே இன்ட்டு 4π வந்து k/4π வந்து 21 இன்ட்டு டி வந்து இருக்குது கூட. ஸோ 21t ப்ளஸ் 9 வந்து இருக்கும். ஸோ இந்த 3யை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் வேல்யூனா, r³ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 21t ப்ளஸ் 9 அப்படின்னு வந்து வரும். இப்போ 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதானே நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இப்போ இந்த 3யை மல்டிப்ளை பண்ணும் போது 63t ப்ளஸ் 27 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், விச் இஸ் r³. ஸோ r இஸ் ஈக்குவல் டு 63t ப்ளஸ் 27 த ஹோல் பவர் 1/3. இதான் வந்து ஆன்சர். ஸோ therefore radius of the balloon after t seconds is 63t plus 27 the whole power 1/3.